Hello friends, welcome to Kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான உருளைக்கிழங்கு கிரேவி, தாபா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பொட்டேட்டோ கறி. ஒரு அருமையான சைட் டிஷ். சப்பாத்தி, பூரி, ரோட்டியோட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. இட்லி தோசையோடவும் எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி கிரேவி இது. டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ரொம்ப நல்ல வாசனையாக, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிகினர்ஸ், சமையல் புதுசாக செய்கிறவங்களும் இது ட்ரை பண்ணலாம். பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு 250 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். நல்ல ஒரு 250 கிராம் பொட்டேட்டோ. இதை நல்ல பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி போட்டு குக்கரில் ஒரு 3 விசிலுக்கு நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இங்கே நல்ல பர்ஃபெக்டாக உருளைக்கிழங்கு வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ இதில் மேலே தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். ஸோ மேலே தோலெல்லாம் எடுத்தாச்சு. இதை நல்லா இப்படி கையை வச்சு மசிச்சு விட்டுருங்க. ரொம்ப ஓவர் குக் பண்ணி பேஸ்ட் மாதிரி மசிக்க வேண்டாம். கொஞ்சம் இப்படி பீஸாக இருக்கட்டும். இப்போ மற்ற பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க. இங்கே உருளைக்கிழங்கும் நல்லா வேக வச்சு ரெடியாக வச்சுருக்குறோம். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். இப்போ இங்கே ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான பேன் வச்சாச்சு. இந்த பேன் சூடானதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இந்த சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் 2 பிரிஞ்சி இலை, கூடவே நல்ல ஒரு 4-5 பல் பூண்டு நல்ல பொடியாக நறுக்கி ஆயிலில் சேர்த்துடலாங்க. இந்த பூண்டு நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த ஆயிலில் நல்லா அந்த ஆயிலில் ஃப்ரை ஆகி வாசனை வரணும். கூடவே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம். இது கூட நல்ல பொடியாக நறுக்குன்னா ஒரு பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் ஒரு ஃப்ளேவருக்கு வேண்டி, இது போக நம்ம மிளகாய் பொடியெல்லாம் சேர்க்க போகிறோம். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி. இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லதும் கூட. ஸோ மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கி விட்டுறலாம். அதாவது அந்த பூண்டு நல்ல ஆயிலில் ஃப்ரை ஆகி அந்த பூண்டு வாசனை நல்லா அந்த ஆயிலில் வரணுங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்லா பூண்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருட்களெல்லாம் சேர்க்கலாம். பூண்டு நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். நல்ல பொடியாக நறுக்குன்னு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இந்த வெங்காயம் நல்ல கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். பாருங்க, வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கூடவே நல்ல ஒரு ஃபுல் டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். நல்லா அந்த கிரேவிக்கு நல்ல ஒரு ரெட் கலர் கொடுக்கும். கூடவே நல்ல ஒரு காரமான சில்லி பவுடர் ஒரு ஃபுல் டீஸ்பூன் சேர்த்தாச்சு. இது கூட மல்லித்தூள் ஒரு 2 டீஸ்பூன். இப்போ இந்த மசாலா பொடியெல்லாம் நல்ல ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுறலாம். இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் இருக்கும். இப்போ தக்காளி சேர்த்துடலாங்க. நல்ல ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்து விட்டுடலாம். இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கணும். தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சு வெந்து வரக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம். இங்கே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுருவாங்க. நல்லா ஒரு 1-2 நிமிஷத்தில் தக்காளி நல்லா சாஃப்டாக மசிஞ்சு நல்லா வதங்கி பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசிச்சு ரெடியாக வச்சுருக்கிற உருளைக்கிழங்குகளை சேர்த்துடலாம். நல்லா இந்த மசாலாவோட கலந்து விட்டுறலாங்க. நல்லா ஒரு 1 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம மறுபடியும் உருளைக்கிழங்கு நம்ம கொதிக்க வைக்கும்போது கொஞ்சம் கெட்டிப்படும். ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி நிறையா விட்டுக்கோங்க. நான் இங்கே 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மெத்தி, காஞ்ச வெந்தயக்கீரை. இது நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் இருக்கும். இதுவும் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிடலாம். தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த சர்க்கரை ஆப்ஷனல். பட் நம்ம சப்பாத்தி பூரிக்கு இந்த கிரேவி பண்ணுறதா இருந்தால் சர்க்கரை சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி விட்டு கலந்துக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு கொதித்து வரும்போது கொஞ்சம் கெட்டிப்படும் கிரேவி. ஸோ நல்லா கலந்தாச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விட்டுருவோம். நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாச்சு. நல்லா கமகமன்னு வாசனை வருது. இப்போ ஓப்பன் பண்ணி நல்ல கைப்பிடி பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலையை போட்டு விட்டு
ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. இன்னொரு 1-2 நிமிஷம் மட்டுமே கொதித்து வரட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேங்க. பாருங்கள், கிரேவி நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நல்ல கமகமான வாசனையாக இருக்குது. கிரேவி திக்காகிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு அழகாக சூப்பராக கிரேவி ரெடிங்க. அவ்வளோதாங்க, சுவையான டாபா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பொட்டேட்டோ கறி உருளைக்கிழங்கு கிரேவி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி, ரோட்டி, இட்லி, தோசையோடு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். ரைஸோடவும் எடுத்துக்கலாம். அதுவும் அந்த ஜீரா புலாவெல்லாம் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி கிரேவி தொட்டுக்கறக்கு வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி கிரேவி இது. டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.